1907 நடந்த ஒரு மிஷன் உலகையே அதிர்ச்சியில் உறைய வைத்தது. பாலஸ்தீனிய மற்றும் ஜெர்மன் கடத்தல்காரர்கள் ஒரு ஏர் பிரான்ஸ் விமானத்தை கைப்பற்றினார்கள். அவர்கள் உகாண்டாவின் என்டெபே விமான நிலையத்தில் தரையிறங்கினார்கள். யூத பயணிகளை தனியே பிரித்து வைத்தார்கள். உகாண்டா சர்வாதிகாரி ஈடி அமீன் அவர்களுக்கு முழு ஆதரவு கொடுத்தான். 113 பேர் உயிருக்கு ஆபத்தில் இருந்தார்கள். இஸ்ரேல் ஒரு தீர்மானம் எடுத்தது. 4 இராணுவ விமானங்கள் 500 மைல் தூரம் ரகசியமாக பறந்தன. இரவு இருளில் வெளிநாட்டு ஹுவாசூலூவில் தரையிறங்கின. 1 மணி நேரத்திற்கும் குறைவான நேரத்தில் அனைத்து பணைய கைதிகளையும் மீட்டார்கள். இது வரலாறு கண்ட மிகவும் துல்லியமான மீட்பு நடவடிக்கை. ஆனால் ஒரு இஸ்ரேலிய வீரன் அன்று உயிரை இழந்தான். அவன் பெயர் ஜோனதன் நெதன்யாகு. அவனது தம்பி பெஞ்சமின் நெதன்யாகு பின்னாளில் இஸ்ரேலின் மிக நீண்ட காலம் ஆட்சி செய்த பிரதமரானார். ஒரு நாட்டின் வெற்றி, ஒரு குடும்பத்தின் தியாகம், இரண்டும் என்றும் மறக்க முடியாதவை.